பாகிஸ்தான் இந்தியா இடையே தற்போது நடக்கும் பயங்கரவாத மோதலுக்கு ஒரு தனி மனிதரின் ஈகோ காரணம். அந்த தனி மனிதர் யார், என்ன நடந்தது? பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் முந்தைய தளபதிகள் போல இல்லை. ஈகோ பிடித்த நபர். பலமே இல்லாமல் சண்டைக்கு வாடா வாடா என்று கூறுவார்களா, அடுத்தால் காலியாகி விடுவார்கள் என்று உடலை வைத்துக்கொண்டு குடித்தவுடன் சண்டைக்கு வருவார்களே, அப்படிதான் அசீம் முனீர். இந்தியாவுடன் மோதினாலும் பாகிஸ்தான் தோற்கும் என்று தெரிந்தும் கூட அசீம் முனீர் அவர்கள் இந்தியாவுடன் போருக்கு செல்ல முனைப்புடன் இருக்கிறார். மோதல் நடந்தால் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் அதிகாரம் குறையும். ராணுவ தளபதி அசீம் முனீர் பவர் அதிகரிக்கும். அவர் நாட்டையே கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வருவார். இதை நாம் சொல்லவில்லை. பாகிஸ்தான் சிறையில் உள்ள முன்னாள் பிரதமர் இம்ரான்கானே சொல்கிறார். தனிப்பட்ட பவரை அதிகரிக்க வேண்டும் என்று இப்படியெல்லாம் அட்டாக் செய்கிறார். தேவையின்றி நாட்டை போரை நோக்கி கொண்டு செல்கிறார் என்று அசீம் முனீர் மீது குற்றச்சாட்டுகளை வைத்துள்ளார். உலகம் முழுக்க பல நாடுகள் தனிப்பட்ட மனிதரின் ஈகோவால் போருக்கு சென்றுள்ளது. ஹிட்லர் தொடங்கி பலர் இதற்கு உதாரணம். அதே பாதையை அசீம் முனீர் கடைபிடிக்கிறார். இந்தியாவை தாக்கினால் 10 நாள் கூட தாங்க மாட்டோம் என்று தெரிந்தும் தனது சொந்த பவரை அதிகரிக்க அசீம் முனீர் இப்படியெல்லாம் செய்கிறார். இதனால் வரும் நாட்களில் அவருக்கு எதிராக பாகிஸ்தான் ராணுவத்திலேயே கலகம் வந்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை.